அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இது மகா பெரியவா சொன்னது யூடியூப் சேனல். 4/10/2024 புரட்டாசி மாதத்தின் 18ஆம் நாள் வெள்ளிக்கிழமை, நவராத்திரியின் 2ஆம் நாள். இந்த நாளில் இந்த ஒரு எளிமையான சூட்சும பரிகாரத்தை செய்யுங்க. இந்த பரிகாரத்தை முழு நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்க. பண வரவு அதிகமாகிறத கண்டிப்பாக உணர முடியும். பண வசியத்தை ஏற்படுத்தக்கூடிய இந்த 3 பொருளையும் சுக்கிரகோரை நேரத்தில் சேர்த்து வைக்கணும். சுக்கிரகோரை நேரம் பார்த்தீங்கன்னா காலை 6 to 7, மதியம் 1 to 2, இரவு 8 to 9. பணவசியம் அப்படின்னோடனே நம்ம எல்லாருக்கும் ஞாபகம் வரக்கூடிய முதல் பொருள் கல்லுப்பு, 2வது வசம்பு, 3வது பச்சை கற்பூரம். ஒரு சிறிய கிண்ணத்தை எடுத்து அதில் கல்லுப்பு முதல்ல போட்டுக்கோங்க. நல்லா நிறக்க போட்டுக்கோங்க. போட்டு அதன் மேல் வசம்பு ஒரு சிலர் பேர் சொல்ல மாட்டாங்க. அது பேர் சொல்லாதது அப்படின்னே நீங்கள் நாட்டு மருந்து கடைகளில் கேட்டிங்கன்னா தருவாங்க. ஒரு துண்டு வாங்கினா கூட போதும். அந்த கல்லுப்பு மேலே அந்த வசம்பை வைங்க. அதன் பிறகு பச்சை கற்பூரம் 2 துண்டு வச்சு உங்கள் வீட்டு பூஜையில் வச்சு மனதார சுக்கிர பகவானையும் மகாலட்சுமி தாயாரையும் நினைத்து ஒரு தீபத்தை ஏற்றி வைங்க. அந்த தீபத்திற்கு நெய் ஊற்றிக்கோங்க. பிரசாதமாக பாலினால் செய்த உணவுகளை வைங்க. இந்த சுக்கிரகோரை நேரத்தில் இந்த தீபத்தை ஏற்றிட்டு பசுவிற்கு செவ்வாழை பழங்களை கொண்டு போய் தானமாக கொடுக்கணும். அப்படி கொடுக்க முடியல, அந்த நேரத்தில் என்னால் வெளியில் போக முடியல அப்படிங்கிறவங்க பசுவிற்காக ஏதாவது ஒரு பொருளை எடுத்து பூஜையில் தனியாக வச்சுருங்க. அதன் பிறகு உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போது கொண்டு போய் அதை பசுவிடம் ஒப்படைத்துருங்க. பூஜையெல்லாம் முடித்த பிறகு கல்லுப்பு கொண்டு பூஜாடியில் போட்டுருங்க. பேர் சொல்லாததை பணம் வைக்கிற இடத்துல வச்சுருங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா அந்த பச்சை கற்பூரத்தை பூஜையிலே வச்சு எரிச்சிடலாம். அது அன்றைய தினமே செய்கிறதா இருந்தாலும் செய்யலாம், இல்லை மறுநாள் புரட்டாசி சனிக்கிழமை செய்கிறதா இருந்தாலும் செய்யலாம், தவறே கிடையாது. சில எளிமையான சூட்சமங்களை நம்பிக்கையோடு செய்யும்போது கண்டிப்பாக பணவசியம் உண்டாகும். எப்பேற்பட்ட கடனும் நிச்சயமாக தீரும். இன்றைய நாளில் செய்ய வேண்டிய மற்ற விஷயங்களை பற்றி தொடர்ந்து நம்ம சேனலில் பதிவு செய்கிறேன். இப்போ தான் நம்ம சேனலை முதன்முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. அனைவருக்கும் நல்லதே நடக்கட்டும்.